தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, எந்த மாதிரி இருக்கணும் அதுதான் இந்த வீடியோவே. இந்த விஷயத்தை யார் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி துறவி அப்படிங்கிற மனிதர்கள் வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு தொழிலதிபர் ஆகணும்னா ஈலான் மாஸ்கை ஃபாலோ பண்ணலாம். நமக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கணும்னா அந்த மாதிரி துறவிகள், மத குருமார்கள், இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்கல்ல, இல்லை உளவியல் மருத்துவம் பண்ணுற அந்த விஷயங்கள் செய்யக்கூடிய மருத்துவர்கள், இந்த மாதிரி மனிதர்களை ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு துறவி சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு தெளிவை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஒரு இளைஞனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கு. நான் கரெக்டான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா? எனக்கு இவரமாய் ஆகணும் அவரமாய் ஆகணும்லாம் பெரிய பெரிய மனிதர்கள் ஆகணும்லாம் எனக்கு இலக்கு கிடையாது. பட் இப்போ நான் போகிற பயணம் இருக்குல்ல, இந்த பயணம் கரெக்டாக போதா கரெக்டாக போகலையா? யாராவது ஒருத்தர் ரேங்க் கார்டு வச்சு இல்லைப்பா இந்த இடத்துல தப்பாக இருக்குது அந்த இடத்துல சரியாக இருக்குன்னு சொன்னால் நான் திருத்திக்கிட்டு என்னோடய லைஃப்பை நான் வந்து நல்லா கொண்டு போவேனே, அந்த மாதிரி யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபர்கிட்டையும் போய் கேட்குறாரு. என்னடா ஆச்சு அவனுக்கு நல்லா தானே இருந்தான்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. உன் வாழ்க்கை சரியாக போதா உன் வாழ்க்கை சரியாக போகலன்னா எனக்கு அப்புறம் தெரியும், என் வாழ்க்கை எங்கே போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி வேறு சில மனிதர்கள் பதில் சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்தோன்னே, இவருக்கு இந்த ஆன்மீகத்திலலாம் பெரிய ஈடுபாடு கிடையாது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு துறவி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டால் தெரியும்னு சொல்லி ஒரு மலை அடிவாரத்தில் அவர் பாட்டு உட்காந்து தியானம் பண்ணுற ஒரு துறவியை போய் இவர் மீட் பண்ணுறாரு. துறவி, எனக்கு ஒன்றே ஒன்று தான், ரொம்ப பெரிய சந்தேகம்லாம் கிடையாது, நான் இப்போ சரியான திசையை நோக்கி என் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கேனா, இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்படியாப்பா, உனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு வா, இல்லை உன் குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தங்களை கூப்பிட்டு வா, நம்ம பேசுவோம், நாளைக்கு பேசுவோம், கண்டிப்பாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரியான டுபாக்கூராக இருப்பார் போல். நான் வாழ்க்கையில் கரெக்டாக போயிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டால் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டு ஓகே கூப்பிட்டு தான் போவோமே, எல்லார்ட்டையும் கேட்டான், ஒருவே பதில் சொல்ல மாட்டான். இந்த மனுஷனை அது தெரியலை, இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாமல் உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வாந்தானே சொன்னாப்புல, என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய நண்பன்கிட்ட போய், டே மச்சான் நான் வந்து நாளைக்கு போய் ஒரு துறவியை மீட் பண்ணலான் இருக்கேன், நீ என் கூட வா. டே நீ போய் மீட் பண்ணுறா, இன்னும் எதுக்குடா கூப்பிட்றேன்னு சொல்லி இவர் கேட்குறாரு. எனக்காண்டி தான், ஆனால் நான் போனால் உன்னையே கூப்பிட்டு வர சொன்னார், அதான் நான் உன்னையே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரு பெரிய ஆர்வம் வந்துருச்சு. யாரா அவர், ஒரு துறவி நம்மளை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பரும் சரி இவரும் சரி அடுத்த நாள் காலையில் துறவியை போய் மீட் பண்ணுறாங்க. துறவி வந்து இந்த இவர் தான் என் நண்பர் அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து அந்த நண்பரை காமிச்சிட்டாப்புல. துறவி என்ன பண்ணுறாரு, இந்த நபர் அதாவது பிரச்சனையோட முதல்ல வந்தார்ல, அவரை பார்க்காம இந்த நண்பர் பக்கம் கவனம் செலுத்தி, இந்த பையன் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பான்னு கேட்குறாரு. ஒரு 8 மணிக்கிட்ட எழுந்திரிப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஒரு வேலை ஒன்று பார்க்குறான், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான், அந்த கம்பெனிக்கு போயிடுவான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மணிக்கிட்ட தான் வந்துடுவான். வந்த பிறகு கேரம் போர்டு விளாடுவான், பசங்களோட ஜாலியாக இருப்பான், ஒரு 7-7:30 வரைக்கும் இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நிறையா புத்தகம்லாம் படிப்பான்னு நினைக்கிறேன், புக்கெல்லாம் கொஞ்சம் படிப்பான், அதெல்லாம் படிச்சுட்டு தூங்கிடுவான். சரி, அந்த கம்பெனியில் என்ன வேலை பார்க்குறான், அந்த கம்பெனி இந்த கம்பெனி இந்த இடத்துல இந்த மாதிரி வேலை பார்க்குறான். ஓகே, இந்த கம்பெனியில் வேலை செய்கிற இந்த பையனுக்கு வேறு ஏதாவது ஒரு தெளிவு இருக்குன்னு நீ நினைக்கிறியா, அந்த கம்பெனி கரெக்டான கம்பெனியா, அந்த கம்பெனியில் விஷயங்கள் இருக்கா? இல்லை இவன் இப்போதைக்கு தான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான், இதுக்கடுத்து அடுத்தடுத்த கம்பெனி கண்டிப்பாக போயிடுவான், ஏன்னா அவனுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நபர் சொல்கிறாப்புல. இப்போ இந்த பக்கம் திரும்புகிறாப்புல, உன் வாழ்க்கையில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி உன்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி உன் நண்பன் உன்னோட வாழ்க்கையை எந்தளவு புரிஞ்சு வச்சுருக்காங்கிறப்போ ஒரு ஒழுங்கு இருக்கா? இப்போ காலைல வருவான், 7 மணிக்கு தான் இங்கே வருவான், கம்பெனிக்கு போவான், ஞாயிற்றுக்கிழமைனா லீவில் இருப்பான்னு சொல்லி உன்னுடைய அந்த ஒர்க்கை வேற ஒருத்தரால் சரியாக சொல்ல முடிஞ்சுன்னா, இவர் இந்த நேரத்தில் இந்த வேலை தான் பார்ப்பார், இந்த நேரத்தில் இங்கே தான் இருப்பார், இந்த நேரத்தில் இந்த வேலையை கொடுத்தா செய்வார், இந்த நேரத்தில் செய்ய மாட்டாருன்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்கல்ல, இண்டிவிஜுவலாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத வேற ஒருத்தரால் சொல்ல முடிஞ்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் உருப்படியாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். வேறு ஒருத்தரால் அந்த மனுஷன் எந்நேரம் எப்படி இருப்பானே தெரில, எந்நேரம் போனால் அந்தால பார்க்க முடியுன்னே தெரில, அந்த மனுஷன் வருவானா வரமாட்டானான்னு தெரில, அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த முடிவெடுப்பீங்கிறது மற்றவங்களுக்கு தெரியலைன்னா, அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க, ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தர்கள் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கே தெரியலைன்னா நீங்கள் ஏதோ போட்டு குழப்பத்தில் இருக்கீங்க, சரியான லைஃப்பை நீங்கள் வாழல அப்படிங்கிறது தான் அந்த துறவி சொல்கிறாரு. அப்போது நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, எந்த ப்ராசஸில் போயிட்டுருக்க, அதை உன்னுடைய நண்பனால் சொல்ல முடியுது. அப்போது நீ கரெக்டாக தான் போகிற, நீ என்ன வேணால் பண்ணி என்ன வேணால் செய்ய, அந்த ரூட்டில் நீ வாட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. ஓ ஓகே, இப்படி உங்கள் லைஃப்பில் நடக்குதா?
நீங்கள் எந்த ரொட்டீனில் இருக்கீங்கிறத வேற ஒருத்தரால் சொல்ல முடியுமா? முதல்ல அந்த ரொட்டீன் இருந்தால் மட்டும்தான் வேற ஒருத்தரால் சொல்ல முடியும். அந்த ரொட்டீன் இல்லைன்னா, இப்போ மதியம் வந்து அவன் ஆஃபீஸில் இருப்பான், ஈவினிங் தான் நம்மளை மீட் பண்ணுவான், இல்லை ஈவினிங் ஆஃபீஸில் இருப்பான், காலைல தான் மீட் பண்ணுவாங்கிறத நீங்கள் ஒரு ரொட்டீனில் இருந்தால், ஒரு ரொட்டீனில் ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாவே கண்டிப்பாக அங்கே ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கு நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. ரொட்டீன் இல்லைனா கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ தப்பான திசையை நோக்கி போயிட்டுருக்கீங்க. உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன் இத்தனை தடவை சொன்னதே சொல்கிறேன்னா, புரியணும், தெரியணும், புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் சொன்னதே இத்தனை தடவை சொல்கிறேன். ஸோ ரொட்டீன் இஸ் மஸ்ட்டு. அதை மற்றவங்களால சொல்ல முடிஞ்சுன்னா யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் பர்சன், இல்லையா நீங்கள் ஒரு ஃபெயிலியரான பர்சன். அவ்வளோதான் விஷயம். இதை தான் அந்த துறவி சொன்னது. இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு பார்த்துங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா, எது வாழ்க்கை, எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எந்த கேள்விக்கும் பதில் தெரியல, அதோட தேடல் தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ இந்த தேடலில் என்னோட சேர்ந்து நீங்கள் இணைஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.